சரவா சூரிய மின்சக்தி திட்டத்தில் தொடர்புடைய தன் மீதான 1.25 பில்லியன் ரிங்கெட் ஊழல் குற்றச்சாட்டில் உயர் நீதிமன்ற நீதிபதியின் முடிவுக்கு எதிராக டத்தின்சரி ரோஸ்மா மன்சூர் தாக்கல் செய்த மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று புதன்கிழமை தள்ளுபடி செய்தது. நீதிபதி அஹ்மத் ஜைடி இப்ராஹிம் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட குழு ரோஸ்மாவின் விண்ணப்பத்தை தகுதியற்றதாக கூறி ஏகமனதாக நிராகரித்தது. இதனையடுத்து இவ்வழக்கில் உயர் நீதிமன்றத்தின் முடிவை தாங்கள் நிலைநிறுத்துவதாகவும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். கடந்த 2022 ஆண்டு செப்டம்பர் 1 ரோஸ்மா மீதான ஊழல் குற்றச்சாட்டில் உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது சைனி வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து அவர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.